இரா மோகன் அவர்கள் மறைவேதிட்டார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நகர கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது குறித்து காங்கிரசுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கோவையினுடைய முன்னாள் எம்பி மோகனுடைய மறைவுக்கு அடுத்தது அவருடைய வீட்டுக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகாக, அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் செலுத்திய பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தற்பொழுது காலியாக இருக்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக போட்டியிடுமா, திமுக வசமாகுமா என்ற கேள்வியை செய்தியாளர்கள் முதலமைச்சர் முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இது திமுகவுடைய கூட்டணிக்கு வசமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கடந்த முறையும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியான பொழுது, இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுது அதில் திமுக போட்டியிடுமா அல்லது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடப்பட்டிருந்தது. அதற்கே மீண்டும் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு நிலையில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் EVK இளங்கோவன் மறைவை ஒட்டி தற்பொழுது மீண்டும் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது. மீண்டும் அது கூட்டணிக்கே ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அது யார் போட்டியிடுவார்கள் என்ற விவரங்கள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கடந்த வாரங்களில் EVK இளங்கோவன் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்ததை அடுத்து அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை மூலமாக கடிதமாக அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல டெல்லியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடன் இணைந்து தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு முதலமைச்சர் தற்பொழுது பதிலளித்திருக்கிறார். திமுக கூட்டணி சார்ந்து போட்டியிடுவார்கள், அது திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அறிவிக்கப்படும் என்பதை தற்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். திமுக வசமாகதில்லை, திமுக கூட்டணி வசமாகும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் வாய்ப்பு சார்? மீண்டும் அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம். பல நேரம் நான் சொல்லியிருக்கேன், அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே